வணக்கம். முரசு டிஜிட்டலின் மற்றுமொரு காணொளியுடன் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் தென்னிந்தியாவின் பிரபல தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் இசை நிகழ்ச்சிக்கு தெரிவான பருத்தித்துறை புனித நகரை சேர்ந்த சிறுமி அனுஷ்காவுடன் இணைந்திருக்கின்றோம். ராசாவே உன்னை விட மாட்டேன், என்ன ஆனாலும் வெட்கம் விட மாட்டேன். ஓயாமலே மலை தூரலா போகாதையா மண் வாசனை, கூடாமலே மனம் பாடலா போகாதையா உன் யோசனை. ராசாவே உன்னை விட மாட்டேன். கோரை புள்ளை கிள்ளி உனக்கென்ன ஒரு பாயை பெண்ணை வைத்தேன். பேரே நித்தம் சொல்லி உன்னை பற்றி பல எண்ணம் எண்ணி வைத்தேன். தோழி எனக்கேதையா ஒரு தூதுதான் போட, தேதி என்ன சொல்லையா மஞ்சள் தாளிதான் போட. பார்வையுன் பாட்டுத்தான் பாடினாள். ஓ ஓ ராசாவே உன்னை விட மாட்டேன். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். நீங்கள் தென்னிந்திய தொலைக்காட்சியில் பிரபல நிகழ்ச்சியான சூப்பர் சிங்கர் பாடல் நிகழ்ச்சிக்கு இசை நிகழ்ச்சிக்கு தெரிவாயிருக்கிறீங்க. நீங்கள் அந்த நிகழ்ச்சி எப்படி போனீங்கள், அங்கே என்ன மாதிரி கலந்து கொண்டீங்கள், அந்த விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்க. எப்படி அதில் செலக்ட் பண்ணீங்கள், அதுக்கு யார் யார் உங்களுக்கு உதவி செய்தது, அந்த விஷயங்கள் சம்பந்தம் சொல்லுங்க. யாழ்ப்பாணம் டாக்டர் மேல் உதவி செய்யணும். செல்லமுத்து. யாழ்ப்பாணம் வைத்தியசாலை. ஓ செல்லமுத்து உதவி செய்யணும். அப்பம்மா வந்தந்தவா டாக்டர்ஸ் மேலே எப்படி உங்களுக்கு அது பழக்கம்? குபேரகா கலை மன்றம் இருக்கு, அவர் தான் கொண்டு போய். அவர் மூலமாக தான் நீங்கள் அங்கே போனீங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன மாதிரி அங்க நடந்த விஷயங்கள் சொல்லுங்க. ஆடிஷன் வந்து கூப்பிட்டவினம் ஒரு நாள், அது 2 ஆடிஷன் வச்சவினம், சேர்ந்து திருப்பி வர சொன்னாங்க. போயிட்டு இப்ப சொல்லுங்க, உங்களோட குடும்பத்தை பற்றி, உங்க அவை எப்படி உங்களுக்கு சப்போர்ட் அதில் பற்றி சொல்லுங்க. நீங்கள் அப்பா என்ன செய்கிறார், எத்தனை பேர் இருக்கிறீங்கள், நீங்கள் எங்கே படிக்கிறீங்க, அந்த விஷயங்கள் சம்பந்தம் சொல்லி. நான் புனித நகர்ல படிக்கிறேன். வயசு 14. புனிதமா எந்த உங்களோட பாடசாலை? புனித நகர் தமிழ் வித்தியாலயம். எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 9ஆம் ஆண்டு. உங்களுக்கு எத்தனை சகோதரம்? 4 சகோதரர். அது எல்லாம் படிக்கணுமா? ம். மற்றது அப்பா சாதாரணமான கூலி தொழிலாளியா? ஓ தங்கச்சி, இப்ப நீங்க இங்க இருந்து போறாக்கு பிரதானமான ஒரு ஆள், இப்ப உங்களோட அம்மா அப்பாவை தாண்டி ஒருத்தர் உங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை செய்து தந்திருப்பார் தானே. ஓ இப்ப உங்களுக்கு பல பேர் உதவி செய்தாலும் அதை ஒருங்கிணைத்து ஒரு ஆள் உங்களுக்கு அதை அந்த நபர் யாருன்ற விஷயத்த நீங்க சொல்லுங்க. ஆறு உங்களுக்கு அவர் உதவி செய்தது? அருள் ஜோதியன். அவர் அவரு உங்களோட உறவினரா? இல்ல, வர்ணம் இசைக்குழு வச்சிருக்கார். இசைக்குழு வச்சிருக்கா அவர் மூலமா அவற்றை இசைக்குழுல நீங்க பாடி இருக்கிறீங்க. ஓ மற்றது வந்து இந்த அங்க நீங்க ஆடிஷன்ல நீங்க என்ன பாட்டை பாடி செலக்ட் ஆனீங்க? கற்பூர பொம்மை ஒன்றும், மற்றது அலைக்ரா சாங், ராசாவே உன்னை விட மாட்டேன். அது அங்க நீங்க பாடின உடனே என்ன என்ன மாதிரி உங்களுக்கு அங்க வரவேற்பு இருந்துச்சு? செலக்ட்னு சொன்னேன். சொல்லுங்க அனுஷ்கா. நீங்கள் இங்க இருந்து எப்படி போனீங்கள், அங்க 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 நடந்த செயற்பாடுகள் என்ன மாதிரி, அங்க அதுக்கப்புறம் கூட அந்த தெரிவு எப்படி நடந்தது, அங்க இப்ப அவ என்ன சொல்லிவிட்டவன்றத அந்த விஷயங்கள் சம்பந்தமா சொல்லுங்க. இங்கேருந்து போய்க்கல அருள் ஜோதி அங்கெல்லாம் கூட்டி கொண்டு போனவர். அவர் வர்ணம் இசைக்குழு வச்சிருக்கார். இங்க போய் கொஞ்சம் பேர் உதவி செஞ்சவங்க. கடைக்காரர் அப்பா வேலை செஞ்ச கடைக்காரர் வேலை செஞ்சவங்க உதவி செஞ்சவங்க. அங்க போக 2 ஆடிஷன் வச்சவினம். ஒரே நாள்ல 2 ஆடிஷன் வச்சு 3 பாட்டு பாட சொன்னவினம். கற்பூர பொம்மை என்று, அலைக்ரா, ராசாவே உன்னை விட மாட்டேன் பாடி செலக்ட்னு சொன்னவினம்.
அங்க சரண்யா மேடம் தான் எனக்கு பாட்டெல்லாம் சொல்லி தந்தாங்க. அங்க போய் எங்க தங்கியிருந்தீங்க நீங்க? கே நகர் பாட்ட வீட்டுல? மேமோட வீட்டில் தான் வாடகை தான் இருந்தால். ம். அப்ப நீங்கள் அங்க தங்கி இருக்கிறப்ப அதுக்குரிய செலவுகள் அதுகளுக்கு என்ன செய்தீங்கள்? அது யார் மூலமா அது கிடைச்சது? எல்லாம் அது நீங்க தான் அதுக்கு உங்களோட அம்மா, அப்பா தான் போட்ட அந்த செலவுகள செய்தவையோ, இல்ல அ யார் மூலமாவது அது உங்களுக்கு கிடைச்சதோ? அது சம்மந்தமா சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இப்ப அடுத்த கட்டமா உங்களுக்கு போறாக்குரிய வசதிகள் உங்களுக்கு இருக்கோ? இல்லாட்டால் அதுக்கு என்னென்ன நீங்க செய்கிறீங்கள்? இல்லாட்டா அதுக்கு சம்மந்தமா உங்களோட இப்ப புலம்பெயர் மக்கள் அப்படி நிறைய பேர் உங்கள மாரி திறமையான இளைய தலைமுறைகளுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்கணும். அப்ப அவையோட உதவிகள் நீங்க நாடுறீங்களா? இல்ல யாரும் அது சம்மந்தமா ஹெல்ப் பண்ண வந்திருக்குங்க? அது சம்மந்தமா சொல்லுங்க. நெறைய. நெல்லியடி ஃபெயின் டீலர்ல இருக்கிற தயா மாமாவும், செல்லமுத்து பிரேமண்ணாவும், திக்கத்தில் இருக்கிற அப்பாண்ட ஃப்ரெண்டும் உதவி செஞ்சாங்க. நீங்கள் போய் தங்கச்சி அங்க பாடி ஆடிஷன்ல முதலாவதா பாடி செலக்ட் ஆன பாட்டு என்ன? அத எங்களுக்கு ஒருக்கா பாடி காட்டுங்க. ஸ்கூல்ல விளையாட்டு நடக்கிறபடியா குரல் கொஞ்சம் அடைச்சிட்டுது. ஆடுறேன். கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று, கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று, கலந்தாட கை கோர்க்கும் நேரம், கண்ணோரம் ஆனந்த ஈரம், முத்தே என் முத்தாரமே சபையேறு பாடல் நீ பாடமா, நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று, பூந்தேரிலே நீ ஆடவே உண்டான அன்பே ஒரு ராஜாங்கம், ராஜாங்கமே ஆனந்தமே, நம் வீடு எங்கே ஒரு சங்கீதம், மானே உன் வார்த்தை ரீங்காரம், மலரே நெஞ்சில் நின்றாடும், முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா, நீ பாடமா. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று. தங்கச்சி நீங்க இப்ப போயிட்டு இங்க இருந்து நாடு கடந்து போய் ஒரு ஒரு உலக பிரபல்யமான ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அதுக்கு தெரிவாகி இப்ப வந்திருக்கிறீங்க. ம். அங்கேருந்து நீங்க வந்த உடனே உங்களோட நண்பர்கள் மத்தியில, உங்களோட பாடசாலையில, உங்களோட ஆசிரியர்கள் எல்லாம் என்ன மாரி அவையிட அ உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சது? என்ன மாரி வரவேற்பு உங்களுக்கு இருந்தது? அது சம்பந்தமா சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்ட வினம் எப்படி இருக்கு இந்தியாவுன்னு கேட்ட வினம், சந்தோஷமா தான் கேட்ட வினம். டீச்சர் மேரும் பாராட்டின வினம், அதிபரும் பாராட்டினவர். இப்ப தங்கச்சி வீட்ல உங்களோட உறவினர்கள் மத்தியில இந்த விஷயம் தெரிஞ்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்க. என்ன சொன்னவன்? சந்தோஷப்பட்ட வினம், அம்மா அப்பா குடும்பம் சொந்தக்காரர்கள் சந்தோஷப்பட்ட வினம். 9 வயசுலேருந்தே நீங்க மேடையேறி இருக்கிறீங்கள். அ அப்பா கூடவே பாடிக்கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு அப்பா கூட இப்ப நிகழ்வுகளுக்கு போய் செய்ய யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்றது? உங்களோட இப்ப அம்மாவோ, இல்ல அப்பாவோ வருவினம் தானே! அது சம்மந்தமா சொல்லுங்க உங்களுக்கு. அம்மா தான் என்னோட வாரவா, வீட்டையும் தங்கச்சி அக்காள் இருக்கினம், அப்பா தான் அம்மா அவையோட பாப்பினம், அம்மா தான் எங்க எங்க போனாலும் அம்மா தான் கூட்டிக்கொண்டு போறவா. எனக்காக அம்மா அப்பா தான் கஷ்டப்படுறினம், தங்கச்சி அக்காவையும் விட்டுட்டு என்னோட தான் பாருவினம். அப்பா தான் தங்கச்சி அக்காவுக்கு சமைச்சு கொடுக்குறவர். நான் நல்ல நிலைமைக்கு வந்து அம்மா அப்பா பெருமை தோணும். அ அனுஷ்கா நீங்க இப்ப உங்களோட எதிர்காலத்துல நீங்க எப்படி வரணும்? உங்களோட எதிர்கால இலக்கு என்னன்றத சொல்லுங்க நீங்க. நான் சிறந்த பாடகியா வரணும், உலகம் பூரா சென்று பாட வேணும், எங்களோட அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும், எங்களோட ஊருக்கும் பெருமை சேர்க்கணும், நாட்டுக்கும் பெருமை சேர்க்கணும், எனக்கு உதவி செய்த எல்லாரையும் பெருமைப்படுத்தணும். என்ன மாதிரி இலங்கையில சாதிக்க நினைக்கிற எல்லாருக்கும் உதவி செய்யணும். அண்மை காலமாக ஈழத்தைச் சேர்ந்த இளைய தலைமுறையினர் தென்னிந்தியா வரை சென்று பல இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சாதித்து வருகின்றனர். அவர்களின் வரிசையில் தற்போது பருத்தித்துறை புனித நகரை சேர்ந்த அனுஷ்காவும் இணைந்திருக்கின்றார். மிகவும் வறிய குடும்பத்தைச் சேர்ந்த அனுஷ்கா இசைத்துறையில் தான் சாதிக்க வேண்டும் என்பதற்காக
பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் தென்னிந்தியா வரை சென்று அந்த நிகழ்ச்சிக்கு தெரிவாகி இருக்கின்றார். அவருக்கான உதவிகளையும் அவர் தற்போது எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற எமது உறவுகள் அனுஷ்கா போன்ற சிறுமிகளுக்கு தங்களான உதவிகளை செய்வதன் மூலம் அவர்களின் எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்ற முடியும் என்பதையும் முரசு டிஜிட்டல் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.